அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு துளிகள் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்திற்குரியது, நேசத்திற்குரியது. அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் வருகின்ற கண்ணீர் துளிகள், இரண்டாவது துளி அல்லாஹ்விற்காக போரில் கலந்து கொண்டு வருகின்ற காயத்தின் மூலமாக வருகின்ற இரத்த துளிகள். இதில் முதலாவது தன்மைதான் நாம் பார்க்க இருப்பது. யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நரகத்தை தடை செய்கிறான் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண்களை உடையவர்களை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார். அல்லாஹுவை நினைவு கூறும் காரணத்தால் அவருடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கும். இந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. செல்வத்தை தொலைத்ததற்காக, நோய்க்காக, இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு. அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால், அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா? என் வாழ்வில், உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள். எம்முடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது?